உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலில் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரவா கேசரி செய்வது எப்படின்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை வந்து 1 கப் எடுத்துங்க, சர்க்கரை 3/4 கப்லேருந்து 1 கப் எடுத்துங்க, முந்திரி ஒரு 10, திராட்சை ஒரு 10, நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனதும் அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய், சில பேருக்கு கொஞ்சமாக பிடிக்கும், சில பேர் நிறைய பிடிக்கும், நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஹீட் ஆனோடனே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நெய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு முந்திரி, அப்புறம் திராட்சை, அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, சில பேர் வந்து பாதாம் போடுவாங்க, என்ன தேவையோ அதை போட்டுட்டு இப்போ வந்து தண்ணிங்க, இதுதாங்க முக்கியம். நீங்கள் 1 கப் ரவை எடுத்துருக்கங்க, ஆனால் அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. தண்ணி அதிகமாக போனால் கேசரி வந்து நல்லா வராதுங்க, பொங்கல் மாதிரி ஆகிடும் அப்புறம். அதனால் கரெக்டாக எத்தனை கப்பு ரவை எடுக்கிறீங்க, 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிங்க. கூட உங்களுக்கு கலர் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிங்க. அது வந்து ஃப்ளேவருக்கு தான், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணிங்க. இப்போ தண்ணி கொதிச்சு வருது பார்த்திங்களா, அதில் வந்து ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, போட்டு இந்த மாதிரியே கலரி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. அதில் உருண்டை எதனா மாதிரி இருந்தால் அதை அழுத்தி விட்டுருங்க. ஸ்லோவாக ஜென்டிலாக வந்து கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி தான். அப்படியே சிம்லேயே வச்சுங்க, லோ ஃப்ளேமே வச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது உள்ளே வந்து அடிப்பிடிக்காமல் உருண்டையாக இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கரண்டியால் இதே மாதிரி கிளறி விட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 3/4 கப்புலேருந்து 1 கப் சுகர், உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 3/4 கப்பே நல்லாயிருக்கும், இல்லை 1 கப் பண்ணாலும் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க, அப்போ தான் அது பிளெண்ட் ஆகுங்க. பொறுமையாக கிளறிட்டு அப்படியே மொத்த சர்க்கரையும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அப்புறம் எல்லாம் பிளெண்ட் ஆகிட்டு கெட்டியானதும் இது மாதிரி வருங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரவா கேசரி ஈஸியான முறையில் செய்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.